Voice of Beauticians Editor S. Ram Ishwar Lal. ஸ்ரீமத் பகவத் கீதா சௌராஷ்டிரி மொழியில் சௌராஷ்டிரி மொழி பேசுபவர்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதா சௌராஷ்டிரி மொழியில் வருகிறது. சௌராஷ்டிரர்கள் பேசுவது சௌராஷ்டிரி மொழி. பிற மொழியாளர்கள் தங்களது தாய்மொழியில் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆழ்ந்து அறிந்து கற்று கடைபிடித்து வருவது போல் சௌராஷ்டிரர்களுக்காக சௌராஷ்டிரி மொழியில் ஸ்ரீமத் பகவத்கீதா. சௌராஷ்டிரி மொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். கடினமான மொழி அல்ல சௌராஷ்டிரி மொழி. பாட ராகம் பாடல் என்பது போல் பேச பேச சௌராஷ்டிரி மொழியை சுலபமாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். சௌராஷ்டிரி மொழியை கற்றுக்கொள்வதற்காக அனைத்து வசதிகளும் இன்று உள்ளன. சௌராஷ்டிரி மொழியை கற்றால் நீங்கள் 100 மொழிகளை கற்றதற்கு சமம். ஏனென்றால் சௌ என்றால் 100 என்று பொருள். ஒரு மொழிக்கு உச்சரிப்பு தான் மிக முக்கியம். எந்த மொழி வார்த்தை ஆனாலும் சௌராஷ்டிரர்கள் சரியான உச்சரிப்புடன் அந்த வார்த்தையை பேசுவார்கள், பாடுவார்கள். அதற்கு அடிப்படை காரணம் சௌராஷ்டிரி மொழிதான். நீங்கள் சௌராஷ்டிரி மொழி கற்க வேண்டும், அனைவரும் கற்க வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டவரும் சௌராஷ்டிரி மொழியை பேச கற்றுக்கொள்வதற்காக தொலைநோக்கு பார்வையுடன் பியூட்டிஷியன்ஸ் நியூஸ் சேனல் ஸ்ரீமத் பகவத்கீதா அஷ்டாவதானி டி.ஆர். பத்மநாபையர் மற்றும் அவரை தொடர்ந்து யூ2 கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. சௌராஷ்டிரி மொழியில் மொழிபெயர்த்து அதை ஆடியோ மூலம் யூ2 கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜன் அவர்களால் வாசிக்கப்பட்டு வருகிறது. தினமும் நீங்கள் 15 நிமிடங்கள் ஒதுக்கினாலே போதும். ஸ்ரீமத் பகவத்கீதை சௌராஷ்டிரி மொழியில் கற்கலாம். கீதை கற்பதுடன் சௌராஷ்டிரி மொழியையும் கற்கலாம். சௌராஷ்டிரர்களுக்கு சௌராஷ்டிரி தாய்மொழி. அதனால்தான் சௌராஷ்டிர தாய்மார்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு தவறாமல் சௌராஷ்டிரி மொழியை கற்பித்து பேச வைத்து வருகிறார்கள். இப்போது சௌராஷ்டிரி மொழியில் எழுதவும் தீவிரமாக கற்றுத்தர ஆரம்பித்து விட்டார்கள். சௌராஷ்டிரி மொழி சௌராஷ்டிரர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. விருப்பம் உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த மொழியை சௌராஷ்டிரி மொழியை கற்றுக்கொள்ள முன்வரலாம். அன்புடன் வாய்ஸ் ஆஃப் எடிட்டர் பியூட்டிஷியன்ஸ் எடிட்டர் ராம் ஈஸ்வர் லால். நன்றி, வணக்கம்.